இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா என குட்டியாய் தலை தூக்கிய சபலத்தை உடனடியாய் நசுக்கிவிட்டு படுக்கையிலிருந்து முரளி எழுந்தபோது மணி 6:30. பிரித்துவிட்ட ஸ்பிரிங் மாதிரி துள்ளி எழுந்தவன் பாயில் தலையணையை வைத்து ஒரே சுருட்டாய் சுருட்டி அறையின் மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற படுக்கைகளின் மேல் போட்டான். கூடத்து சுவரை ஒட்டி அமைந்திருந்த நடையில் வாஷ்பேஷின் முன்னால் நின்று அழுத்த பல் தேய்த்து கொப்பளித்தான். மேலே இருந்த கண்ணாடியில் முகத்தை அஷ்டகோணலாக்கி பல்லின் விளிம்பையெல்லாம் பார்த்துவிட்டு தலையை ஒரு வாரி வாரிவிட்டு டூத்பேஸ்ட் விளம்பரம் மாதிரி ஸ்டைலாய் பல்லிழித்து தன்னைத்தானே பார்வையிட்டு கொண்டான். சற்று தள்ளி இருந்த ஜன்னலுக்கு எதிராய் நின்று குனிந்தும் நிமிந்தும் குதித்தும் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்தும் சுமார் 10 நிமிடங்கள் போல ஏதோ உடற்பயிற்சி ஒன்றை செய்தான். முகத்திலும் கழுத்திலும் மார்பிலும் வழிந்த வியர்வையை துண்டால் துடைத்து கொண்டே சமையலறையில் நுழைந்த பொழுது அங்கே ஈக்காக்காயை கூட காணவில்லை. ஒரு அடுப்பில் குக்கர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க மற்றதில் வால்பாத்திரம் போல் ஏதோ ஒரு பாத்திரம் இருந்தது. மேடையில் இருந்த பாத்திரத்தை 2 கரண்டி பாலை வால்பாத்திரத்தில் விட்டு அடுப்பை பற்ற வைக்கையில் தசு புஸ் என்று சுற்றிய புடவையினுடன் குளியல் அறையிலிருந்து அவசரமாக வெளியே வந்தாள் அம்மா. 2 சுரண்டி பாலை வால் பாத்திரத்தில் என்னடா காப்பியா கலக்கிற? சற்று இரு, நான் வந்து தானே. அம்மா சொன்னது காதில் விழுந்தும் விழாத மாதிரியே ஃபில்டரின் அடிபாகத்திலிருந்து நீர்த்த பழுப்பு திரவத்தையும் சர்க்கரையையும் பாலில் கொட்டினான். அடே, அது டிக்காஷன் இல்லடா, டிக்காஷன் கலந்து வச்ச 2வது தண்ணி அது. அதுல போட்டேனா நல்லாவே இருக்காது. அங்க பாரு, டிக்காஷன் அந்த ஜாடியில் இருக்குது. நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அடுப்பை அணைத்து பாத்திரத்தை ஒரு சுழற்று சுழற்றி டம்ளரில் ஊற்றி மடக் மடக்கென குடித்தான் முரளி. ஆஹா, இந்த தண்ணி காப்பியே இவ்வளவு நல்லா இருக்கே. அப்ப நீங்கள்லாம் ஸ்பெஷல் டிகாஷன் போட்டு குடிக்கிறது எப்படி இருக்கும்? அனாவசியமா காசை வேஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு சிக்கனமே போதாது மதர் என டம்ளரை அம்மா முகத்தருகில் நீட்டி நீட்டி பேசினவன் காலி டம்ளரை குழாயில் கழுவி விட்டு கவிழ்த்து வைத்தான். அருகே வந்து அம்மாவின் புடவையை தொட்டு பார்த்தான். என்னம்மா இது, கலரே தெரியாம இவ்வளவு பழசா போயிட்டதையா உடுத்திட்டு இருக்கீங்க? இருங்க, இந்த மாசம் சம்பளத்துல உங்களுக்கு நல்லதா 2 நூல் புடவை எடுத்துடலாமா? உதட்டை சுளித்து கேலியாய் சிரித்தாள். ஆமாண்டா, கழுத்துல தாலி கயிறே இல்ல, ஆனா குழந்தைக்கு இடுப்புல அரஞ்சான் கொடி வாங்கணும்னு ஒருத்தி சொன்னாலாம். உனக்கு வேலைக்கே வழிய காணோம், இதுல ஆசைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. நீ எப்ப வேலைக்கு போறியோ, எப்ப சம்பளம் வரப்போகுதோ அப்ப எடுக்கலாம் நூல் புடவை. புருவத்தை உயர்த்தி ஆச்சரிய பார்வையை பார்த்தான் முரளி. அட, அடல்ட்ஸ் ஒன்லி உதாரணம் எல்லாம் சொல்றீங்களே, நான் எவ்வளவு சின்ன பையன் பாருங்க. இன்னும் என் மூஞ்சில பால் வாசனையே மாறல. என்கிட்ட இப்படி சலிச்சுக்கலாமா? இருந்திருந்து எனக்கு இப்பதான் 22 வயசு ஆகுது. இனிமே மீசம் முளைச்சு அது நரைக்கிறக்குள்ளார ஒரே ரூபாய் சம்பளம் கூடவா வாங்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு புடவை என்ன, பெரிய மில்லே கட்டி கொடுத்து அதுல நெஞ்சு உனக்கு புது புடவையா வாங்கிடலாம். இப்போதைக்கு இருக்கிறத புதுசா பண்ணி கொடுக்கறேன். அதான் இஸ்திரி போட போறேன். உங்க புடவை ஏதாச்சும் இருந்தா கொடுக்குறீங்களாமா? என் புடவைக்கு இஸ்திரியோடு தான் கேடு, சலிப்போடு சொன்ன அம்மாவை சமையலை தொடர்ந்தாள். முரளி வெளியே வந்தான். கூடத்து மேஜை மேல் ஒரு ஜமக்காலத்தை விரித்து அதன் மேல் இஸ்திரி பெட்டியை நிமிர்த்தி பிளக்கை செருகி வாசலுக்கு வந்தான். காலை வணக்கம் தந்தையே. பேப்பருக்குள்ள உங்க முகம் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நின்று பார்த்துக்கிடுவேன். பேப்பரை தலைத்த அப்பா சிடுசிடு போடு கத்தினார். கால வேலையில சினிமா டயலாக் காட்டம் பேச்சு வேண்ட வேண்டி கிடக்குது. ஒழுங்கா ஒரு குட் மார்னிங் சொல்ல தெரியுதா உனக்கு? காலை வணக்கம் வந்து சொல்ல வந்துட்டாரு பெருசா. குட் மார்னிங் தான் உங்களுக்கு தெரியுமே அப்பா, அதையே சொல்லிட்டா அப்புறம் த்ரில்லே இருக்காதே. கோச்சுக்காம உங்க சர்ட்டு பேண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இஸ்திரி பண்ணி கொடுத்துருவேன். பவ்யமா யாசகம் கேட்டுற மாதிரி முரளி கையேந்தி நிற்க அப்பாவின் சிடுசிடுப்பு சற்றுமே குறையவில்லை. ஆனா விரைப்பு குறையாத குரலில் தான் அப்பா பேசினார். இப்ப எதுக்கு இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு அந்த மருத்துவ கம்பெனி இன்டர்வியூ இருக்குதுல்ல, நேரத்தோட குளிச்சுட்டு அதுக்கு போகக்கூடாது. கடைசி நிமிஷத்துல வேர்க்க விறுவிறுக்க போய் எதையாச்சும் உளறிட்டு வர்ற ஒரு தரமாச்சும் செய்யாம இருக்கலாம் இல்லையா? நின்ன போஸ் மாறாமலே முரளி தலையை ஆட்டினான். நேர்முகம் தேர்வு இன்றில்லை தந்தையே. நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி சுபவேளை. அடைச்சா, இன்னொரு தரம் இப்படி என்கிட்ட பேசினா உனக்கு வேலையே கிடைக்காது போடா. நானே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருவேன் பார்த்துக்கோ. போய் அந்த கோட் ஸ்டாண்ட்ல என் துணிங்க இருக்கு, எடுத்து இஸ்திரி போட்டு வை. இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு குருட்டாம்போக்கில் பொட்டியை தேய்க்காத. நீல கலர் சாட்டு பேக்கெட்ல 20 ரூபா. நேற்று அப்ளிகேஷன் அனுப்ப பணம் வேணும்னு கேட்டியே, எடுத்துக்கோ. இந்த செலவுக்கு எப்ப விடிவு வருமோ? மிக்க நன்றி தந்தையே. கையில் இருந்த பேப்பராலேயே அவர் அடிக்க வர உள்ளே ஓடினான் முரளி. படுக்கை அறை வாசலில் நின்று கதவை 2 தரம் தட்டி
அண்ணி, அண்ணியாரே, உள்ளே வரலாமா? ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதுவும் மாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? ரெண்டாவது வார்த்தை சும்மா ஒரு எதுகை மோனைக்காக சொன்னது தான், வேற ஒன்றும் நான் தப்பாக சொல்லலை. ஒரு கையில் துணி மூட்டையோடும் முகத்தில் வெக்கத்தோடும் வெளிப்பட்ட அண்ணி மூட்டையை பொத்தென்று இவன் கையில் போட்டாள். இஸ்திரி கடைதானே, ஒழுங்கா உள்ள வந்து எடுத்துட்டு போகாம தினம் இப்படி கிண்டல் வேறையாக்கும். எல்லாம் எங்ககிட்ட தான் வாய், வெளியிலலாம் சமத்து பையன் மாதிரி வேஷம். நான் உண்டு, என் வேலையில்லா திண்டாட்ட கவிதைகள் உண்டுன்னு நான் அமைதியா இருக்கேன். நான் சமத்து பையன்தான் அண்ணி. என்னை பத்தி உங்ககிட்ட யாரு வத்தி வச்சது? வேற யாரும் வத்தி வைக்கல, கத்தியும் வைக்கல. நேற்று உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு போய் உங்கள் டைப் ஹையர் பரீட்சைக்காக காசு பணம் கட்டிட்டு வந்தேன். அப்போ பிரின்ஸிபல் தான் சொன்னார், பையன் முரளின் ரொம்ப நல்ல பையன், ஹையரும் பாஸ் பண்ணிட்டானா நிச்சயமாக அவனுக்கு வேலை கிடச்சிரும்னு ஒரே ஐஸு. வீட்டில் வந்து பார்த்தால தெரியும் முரளி. சரக்கென்று பரவின சந்தோஷத்தை மறைக்க தெரியாமல், அண்ணி பணம் கட்டிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இதுக்கு தான் வேலைக்கு போகிற அண்ணி வாச்சதெல்லாம் லக்குங்கிறது. சரி, 2 நாளைக்கு உங்களுக்கு இலவசமாக இஸ்திரி செஞ்சு தந்துடுறேன் என குதூகலத்தோடு மூட்டையை தூக்கி கொண்டு கிளம்பினவளை அண்ணி கொஞ்சம் இருங்க முரளி என நிறுத்தினாள். அலமாரியிலிருந்து வெளிர் ரோஸ் நிற சட்டை ஒன்றை எடுத்து நீட்டினாள். பாத்தீங்களா முரளி, இந்த சட்டை போன மாதம் தானே உங்கள் அண்ணனுக்காக வாங்கினேன். அப்போ பிடிச்சிச்சு. இப்போ பொம்பளை மாதிரி ரோஸ் கலரில் சட்டை போட்டா ஆஃபீஸில் எல்லாரும் சிரிக்கிறாங்க. முரளி சின்ன பையன், அவனே போட்டுக்கட்டும்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்ல? எல்லாம் சரியாக தான் நீ இருக்கும், இல்லாட்டி சரி பண்ணிட்டா போகுது. கொண்டாங்கத, டெரிகான் ஷர்ட் தானே, நாளைக்கு இன்டர்வியூக்கு போட்டுட்டு போய் திறப்பு விழா செஞ்சிடலாம். திரும்பிய முரளியை நினைத்து கொண்ட மாதிரி நின்று இடுப்பை வளைத்து வணங்கினான். அண்ணன் குளிக்கிறாரோ? வந்ததும் என்னுடைய வந்தனத்தை தெரிவிக்கவும். பேசிக்கொண்டே எல்லாருடைய துணி மூட்டையும் சேகரித்து மேசையடியில் போட்டுவிட்டு இஸ்திரி பெட்டை சூடு ஏறி விட்டதா என அறிய டபார் என தண்ணீரை கையை எடுத்து இஸ்திரி பெட்டியின் மேல் தெளித்தான். அது சுர்ரென்று தெளித்தது. சைஸ் என்ற சத்தம் வரவே சூடேறிய பெட்டியால் துணிகளை எல்லாம் தேக்க அரைத்தான். பின்புறமாக வந்து எட்டி பார்த்த தங்கை புவனா, சீக்கிரம் முடிச்சுட்டு போ, என்னோட பிளவுஸு தவணையையும் அயன் பண்ணணும் என செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து கவனத்தை திருப்பாமல், ஏன் என்கிட்ட கூட, ஒரு வழியா நானே செய்திடுவேன்ல என்றான் முரளி. நீயா? அப்புறம் 4 கொண்டா 8 கொண்டான்னு என்கிட்டயே கூலி கேப்பியே, அதுக்கு நான் கடையிலேயே கொடுத்து தேய்ச்சி வாங்கிக்கலாம் போல. அண்ணனா, தங்கச்சிக்கு ஏதாவது செய்யறியா ஒன்னா? ஏன் எனக்குன்னா நீ காசை கொடுக்க மாட்டியா? கடையை விட நம்ம சார்ஜ் எல்லாம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். அவன் நீளமா பட்டியல் போட ஆரம்பிக்க, ஐயோ உன்னோட பேச எனக்கு நேரம் இல்லப்பா என்றவாறு உள்ளே ஓடினாள். ஒரு வழியை வேலையை முடித்து குளித்துவிட்டு முரளி வெளியே வருகையில் அம்மா தயாராய் கையில் பையும் ரேஷன் கார்டுமாய் நின்றிருந்தாள். இப்பவே போயிட்டா அதிகமா கூட்டம் இருக்காது முரளி, வெயிலுக்கு முன்னே எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நடந்து வர உனக்கும் வசதியாய் இருக்கும். முரளி தலையை ஆட்டிக்கொண்டே அந்த கார்டையும் பையையும் வாங்கினான். அப்பொழுது அண்ணனும் அண்ணியும் வேலைக்கு கிளம்பி விட்டார்கள். அன்றைய பேப்பரை எடுத்து ஒரு நோட்டம் விட்டான். போலாம் போலாம், இன்னைக்கு ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு போறேன். அம்மா சலிப்போடு சூழ் கொட்டினாள். என்ன முரளி, வேலை இருக்கும்போது ஜோக் அடிச்சுக்கிட்டு? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது நீயும் நானும் தான். ரேஷன் கடைக்கு நீ சீக்கிரமா போயிட்டு வந்துட்டா 2 பேருமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்ல. பாப்பா ரெஸ்டா இருக்கும்போது தானே நான் எடுக்க முடியும் என்ன அம்மா சுச்சு கொட்டினாள். நண்பர்களே, இந்த கதை பார்ட் 1 தான். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு நைட் அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் கேளுங்க. கொழுந்து அப்படி அன்னிக்கிட்ட எப்படித்தான் வம்பிழுத்தான் என்று. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை பகுதி 2 பார்க்கலாம்.